ரஜினி சாரை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் என்ன உயரத்துக்கு போனாலும் அந்த பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ண அடுத்து என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து அந்த நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற திமிர் எப்பவுமே அவர்கிட்ட இருக்காது. எவ்வளோ சின்ன இருந்தாலும் அவருக்கு உண்டான மரியாதை கொடுப்பேன். நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான். தனுஷ் வந்தது வந்து கஸ்தூராஜாவில் இல்லைப்பா. நீங்கள் வந்து தனுஷ் வந்தது தனுஷால செல்வராகவனும். ஏன்னா மரியாதைக்குரிய ஆர்.கே. செல்வமணி சார் அவர்களை பேச அழைக்கிறேன் அன்போடு. உண்மையாகவே இந்த திரைப்படத்தை நான் முதல்ல வந்து பிரேம் என்ன கூப்பிட்டாரு வந்து இது மாதிரி நீங்கள் வரணும்னா, பெரும்பாலும் வந்து நான் கலந்துக்கும் போது 2-3 விஷயங்களை வந்து தான் அது ஒரு ஏன்னா நிறைய ஒரு சின்ன பழமொழி இருக்குது, நாய்க்கு வேலை இல்லை ஆனால் நிற்க நேரம் இல்லை மாதிரி. பெரிய வேலை என்னோடய வேலை எதுவும் இல்லை, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனால் பிரேம்நாத் வந்து என்னுடைய 30 வருஷத்தில் வந்து என் கூடவே நிழல் மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருப்பார். நான் எங்கே போனாலும் அங்கே வந்துகிட்டே இருப்பார். ஒரு நம்ம மேலே மிகப்பெரிய அபிமானம் உள்ளவர். இருந்தாலும் வந்து சில படங்களை போயிட்டு நான் என்ன பேசுகிறதே தெரியாமல் போயிட்டு ஏன் வந்து நினைப்போம் இல்லையா. அதனால் வந்து அந்த ட்ரெய்லர் முதல்ல காமிடான்னு சொன்னேன். அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே உண்மையாகவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல திரைப்படத்தை நம்ம போய் துவக்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே இருந்தது. அதுபோல் அந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வந்து அந்த ஹீரோவை நடிக்கிற ராகேந்திரா ஷாட் பார்த்தோன்னே இந்த பையன் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய அம்சம் எல்லாம் அதில் இருக்குது. நான் செம்பருத்திக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 10-12 ஹீரோஸ் போட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நாள் ஷூட் பண்ணுவேன், எனக்கு சரியாக வராது. மறுநாள் வேறு ஒரு ஹீரோ போட்டு ஷூட் பண்ணுவேன், வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஒருத்தரம் வந்து எனக்கு வந்து 1990க்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை வந்து தியாகராஜன் சார் அனுப்பிச்சிருந்தார். அவரோட பையனோட ஃபோட்டோ போட்டு ஹாப்பி நியூ இயர்னு. அதை பார்த்த உடனே எனக்கு இவன் தான் ஹீரோன்னு எனக்கு தோணுச்சு. உடனே ஏற்கனவே ஷூட் பண்ணலாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரசாந்த ஹீரோ போட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி ராக்கின்னு உன்னை பார்க்கும்போது உன்னோட முகத்தை பார்க்கும்போது கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ இதுவாக இருந்தது. யூத்தாகவும் ஒரு அன்பாக அது பார்க்கும்போது ஒரு வந்து ஒரு ஆண்களுக்கு கூட உன்னை பிடிக்கிற மாதிரி உன் அழகு உன்னோட கண்லேயும் உன் முகத்துலையும் இருக்குது. அந்த அளவுக்கு நீ மிகப்பெரிய ஹீரோ. நான் உன்னை அதிகமாக புகழ விரும்பலை, ஏன்னா இந்த புகழ் போய் உன் மண்டையில் ஏறிடக்கூடாது. நீ இது போல் எப்போவுமே இனிமையானவனாக இருக்கணும். வாழ்க்கையில் ரஜினி சாரை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் என்ன உயரத்துக்கு போனாலும் அந்த பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ண அடுத்து என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து அந்த நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற திமிர் எப்பவுமே அவர்கிட்ட இருக்காது. எவ்வளோ சின்ன இருந்தாலும் அவனுக்கு உண்டான மரியாதை கொடுப்பேன். நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான். எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த பழைய தன்னுடைய நிழலை தன்னுடைய வேரை மறக்காமல் இருக்கிற நிலை இருக்குது. அது மாதிரி நீயும் எந்த உச்சத்துக்கு நிச்சயம் உச்சத்தை அடைய நீ எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த அதே பண்போடு இருக்க வேண்டுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அம்மா ராஜசேகர்கிட்ட நான் வந்து ஒரே ஒரு பாட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். என் கூட ஒரு பாட்டு ஒர்க் பண்ணார். அந்த தெலுங்கு படம் எடுக்கும்போது 3 டேஸில் அந்த சாங் முடிக்கணும் அப்படின்னா முடிச்சிடலாம் சார்னார். ஆனால் எவ்வளோ பேர் வேணும்னா எனக்கு ஒரு 500 பேர் வேணும் அப்படின்னு. அங்கேயே ராஜமுந்திரியில் ஒரு 500 பேர் ரெடி பண்ணி பாட்டு எங்கே எடுக்கலான்னு சார் வந்து இதுக்கு நடுவில் ரிவரில் ஒரு பெரிய செட்டு போட்டுக்கணும் சார். 500 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, 100 டான்சர்ஸு, அதுக்கப்புறம் வந்து நாற்றுக்கு நடுவில் செட்டு போட்டு எப்படி சார் லைட் எப்படி சார் பண்ணுறதுன்னு. அதெல்லாம் ஆசை பெரிய ஆசை இருக்குது ராஜசேகர். ஆனால் டேஸ் 3 டேஸாக இருக்கேன் சார். 2.5 டேஸ் எனக்கு அந்த சாங்கை முடிச்சு கொடுத்து பிரமாதமாக பண்ணி கொடுத்தார். அந்தளவுக்கு பிரம்மாண்டமும் பண்ணார், சிக்கனமாகவும் பண்ணார். இதுதான் வந்து டெக்னீஷியனோட இன்றைய தேவை. என்னென்னா பிரம்மாண்டம்ங்கிறது வந்து பணத்தில் மட்டும் இல்லை, அறிவிலும் பிரம்மாண்டம் இருக்குது. அந்த அறிவை பயன்படுத்தி எப்படி மாதிரி பிரம்மாண்டம் பண்ணுறங்கிறத நம்ம டெக்னீஷியன் கற்றுக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர் கொஞ்சம் வசதியாகவும் இல்லை நஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து ராஜசேகர் வந்து மிகப்பெரிய உதாரணம். இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ரவிமரியா சொன்னார். நான் ரவிமரியா என்னை கேட்டான், அது சார் நானே டைரக்ட் பண்ணலான்னு. நம்ம வீட்டு பையனை நம்மளே டைரக்ட் பண்ணுறது நல்லா இருக்காதுரா அப்படின்னு சொன்னேன். சரி சரி சார் அப்படி போயிட்டான். இப்போ அவரோட இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டீங்க. ஆனாலும் ரவி நீ பாரு, அவர் தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணல பையனை, தெலுங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். தெலுங்கில் வந்து எப்பவுமே வாரிசு இப்போ வந்து ராமாரோட பையன் வெங்கடேஷ், இவர் ஏஎன்ஆர் பையன் வந்து நாகார்ஜுனா, சிரஞ்சீவி பையன் வந்து ராம் சரண், அல்லு அர்ஜுன் பையன் வந்து அல்லு அர்ஜுன். இது மாதிரி வந்து அங்கே வாரிசு வந்து பெரிய ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இங்கே என்னென்னா இங்கே பெரும்பாலும் என்ன ஆகும்னா அந்த வாரிசு மேலே ஒரு கோபம் வரும். இங்கே எல்லாருமே நடிக்கணும்னு ஆசைப்படுவோம்ல.
இவங்க அப்பா ஹீரோ, அதனால் இவனை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்து பையன் மேலே ஒரு இது இருக்கும். அதை மீறி வர வேண்டிய இது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகம். அதனால் தனுஷ் வந்தது வந்து கஸ்தூராஜாவில் இல்லைப்பா, நீங்கள் வந்து தனுஷ் வந்தது தனுஷால செல்வராகவனும். ஏன்னா ஒரு அப்போ ஒரு ஆல்பத்தை எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தார் வந்து கஸ்தூராஜ் சார், துள்ளுவதோ இளமை இது எடுத்துகிட்டு வந்தார். சரி, இவர் வந்து ஏதோ அதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்கார்ல, இவர் என்ன படம் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா வேறு மாதிரி இருக்குது படம். அந்த ஸ்டைலும் இதுவும் எல்லாம் இருக்கு. நான் சொன்னேன், கஸ்தூராஜ் அது நீங்கள் பண்ண மாதிரியே இல்லையே, அது வேறு மாதிரி இருக்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை சார் நம்ம பசங்க பண்ணுறானுங்க, பசங்க பேரை போட்டால் இப்போ வந்து தெரியாது இல்லையா, அதனால் என் பேரை போட்டிருக்கேன், பசங்க தான் பெருசாக பண்ணுறானு. ஆனால் இன்னைக்கு வந்து கஸ்தூராஜா பண்ணால் கூட பையன் பேர் போட்டு தான் ரிலீஸ் பண்ணணும். இப்போ பெற்றோருக்கு எது சந்தோஷம்னா, என்னை விட என்னோட மகன் என் மகள் வந்து பெரிய நிலைமை இருக்குன்னா மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தான் பெற்றோரோட கடமை. அதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கறது பெற்றோரோட கடமை. அவங்களுக்கு பாரமாக இல்லாமல் இவருக்கும் அவங்க பாரமாக இல்லாமல் ஒரு நல்ல நிலைமையில் பசங்க இருக்காங்க. அதுக்கு வந்து கஸ்தூராஜா, அவங்க மனைவி, இவங்க 2 பேரோட நல்ல குணம் கூட. அதாவது எண்ணம் போல வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, நம்ம பண்ணுற நல்லது வந்து நமக்கு வந்து சேரலைன்னா கூட நம்மளோட மக்களை வந்து சேரும். அதனால் வந்து எல்லா பாவ புண்ணியத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த புண்ணிய பாவம் வந்து தன்னுடைய மக்களை சேரும். அந்த வகையில் இன்றைக்கி உங்கள் பசங்க நல்லா இருக்காங்கன்னா உண்மையிலேயே அவங்க 2 பேரோட நல்ல எண்ணம் தான் அதுக்கு மிகப்பெரிய காரணம். அதுபோல் ராஜசேகர் கூட வந்து தயாரிப்பாளருக்கோ இயக்குனருக்கோ எந்த சிரமமும் இல்லாமல் வந்து மிக சரியாக செயல்படக்கூடியவர். அதனால தான் அவரோட மகன் கூட நல்ல வாரிசாக வந்திருக்கார். அடுத்த வாரிசாக வரல, நல்ல வாரிசாக வந்திருக்கார். அதுபோல் ராதா சொன்னாங்க, என்னை வந்து என் ஃபஸ்ட்டு மதர் நான் தான் உனக்குன்னார். உங்கள் பேர் ராதாங்கிறதால தான் உங்களை வந்து ஒரு அம்மாவை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் மிகச்சிறந்த படத்தை தமிழ் சினிமாவை கொண்டு வந்துறீங்க. இந்த ஐயனார் வந்து எனக்கு அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழக்கம். அவங்க ஊருக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு கூப்பிட்டுருந்தார். ஏதோ ஒரு நாளில் முடிய போகிற உறவு நினச்சேன். அங்கே போன பார்த்தா அவர் அந்த ஊருக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அந்த ஊரில் ஒரு 10 கிராமத்தில் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். எந்த கட்சி நின்னாலும் இவர் நிற்கிற கட்சி தான் நிற்கும், இல்லை இண்டிபெண்டாக நின்று தொடர்ந்து அவர் வந்து அந்த போஸ்ட்டில் பஞ்சாயத்தில் இருந்துகிட்டே இருக்கார். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்காக இப்போ சேர்மனாக இருக்கார். அந்த இருக்கார்யா, அந்த வகையில் வந்து நான் பார்க்கும்போது அவர் இவராக இருந்தார், இன்னைக்கு சேர்மனாக வளர்ந்துருக்கார். அதாவது இண்டிவிஜுவலாக நின்று அந்த அளவுக்கு எல்லாரோடையும் அன்பாகவும் அவங்களுக்கு தேவையை உணர்ந்து செயல்படுத்தக்கூடியவர். ஒரு விழாவுக்கு அவரோட போனேன். இன்றைக்கி தயாரிப்பாளராக வந்திருக்காரு. ஒரு ஒருத்தரோடு இணைந்து நீங்கள் வந்து இந்த படத்தை எடுத்துறீங்க. விரைவில் நீங்கள் ஒரு நிரந்தர நல்ல தயாரிப்பாளர் வரணும். அதுலேயும் பிரேம்நாத் வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நாங்கள் கெஸ்ட்டு மாறி இருக்கோம், 10 வருஷமாக உங்களை பார்க்குறோம், கெஸ்ட்டு மாறிட்டே இருக்கோம். ஆனால் அதை அரேஞ்ச் பண்ணுறவர் வந்து பிரேம்நாத்தை தான் இருக்கார். அதனால் எங்கே போனாலும் பிரேம்நாத் கூட தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பிரேம்நாத் எப்படின்னா வந்து அந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர் பிரேம்நாத். என்ன இதுவாக இருந்தாலும், என்ன சிரமமாக இருந்தாலும், நைட்டு 12 மணிக்கு நான் ஒரு வேலை சொன்னாலும் காலையில் 5 மணிக்கு கொண்டு வந்து அதை நிறுத்துவார். நைட்டு எல்லாரும் தூங்கின பிறகு சொன்னாலும் மக்கள் விழிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதை செஞ்சு முடிச்சிடுவார். அதனால தான் நான் வெளிநாட்டில் இருந்தால் கூட எனக்கு இந்த ஷார்ட்டை பார்த்தோம்னா முதல்ல வந்து இந்த வெட்டுன்னு ஒன்று இருந்தது. அது பார்க்கும்போது கொஞ்சம் ரக்கடாக பழைய மாஸ் படங்களோட இது மாதிரி இருந்தது. இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு, அதனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதில் ஒரு ஷார்ட்டு, ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது வந்து காதலிக்காக சாகிற பார்த்துருப்போம், ஆனால் அம்மாவுக்காக சாகிற ஹீரோ பார்த்துருக்கீங்களான்னு. அப்போ இது அம்மாவை பேஸ் பண்ண ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு வந்து அம்மா மூலமாகவே அந்த டைட்டில் சரி பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ரஃப்பாக ஒன்று. ஏன்னா இவருக்கு நான் சொல்லி அது டிசைனருக்கு புரியாது. அதனால் எனக்கு வந்து மேக்ஸ் நல்லா தெரிஞ்ச ஒரு தம்பாவிட்ட வீடியோ கால் பண்ணி கொடுத்து ஒரு ஐடியா சொன்னேன். அது நல்லா இருந்தால் பாராட்டுங்க, நல்லா இல்லைனாலும் அந்த விமர்சனத்தை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா, அந்த ட்ரைலரை பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கணும், இதில் நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். இதில் எப்பவுமே ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. நம்ம ஜனங்களில் ஒரு 30% 60% வந்து கட்சி சார்பாக போடுவாங்க. அதை 40% என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கட்சி ஜெயிக்கும், என் ஓட்டு வந்து வேல்யூபுளாக இருக்கணும்னு. அப்புறம் ஓட்டு வேல்யூபுளுங்கிறத இவனுக்கு போறேன்னு இல்லை சார், இதுதான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அப்போது அந்த சதவீதம் தான் 40%. அதுதான் வந்து தமிழ்நாட்டை வெற்றி தோல்வி தீர்மானிக்கும். அதுபோல் இது கூட நம்ம ஒரு சிரத்தை எடுக்கிறோன்னா 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, பிரேம்நாத் மேலே இருக்கிற ஒரு தனிப்பட்ட அன்பு. அந்த அன்புக்கு சரி கூப்பிட்டாரு வந்தாரு நம்ம வாழ்த்திட்டு போயிடுவோம்னு நினைப்போம். ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது
அதில் வந்து ஒரு படைப்பாளியாக நான் என்னுடைய சிரத்தையை செலுத்தணும்னா அந்த படம் என்னை வந்து கவர்ந்து இருக்கணும், என்னை வந்து அதை வந்து என்னோடய மைண்டுக்கு ஏறி இருக்கணும். அந்த வகையில் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே இதில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிச்சயமாக அந்த ட்ரெய்லர் பெருமைக்காக சொல்ல, புகழ்ச்சிக்காக சொல்லலை, அந்த ட்ரெய்லர் வந்து உண்மையாகவே என்னை பிடிச்சிருந்தது. அந்த படமும் ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஏன்னா ரணம் படம் பார்த்துருக்காரு, அம்மா ராஜசேகரோட படம் பார்த்துருக்கேன். அது வேறு மாதிரி ஒரு ஸ்டைலாக இருந்தது. இப்போ அவர் வந்து ஒரு 300 படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் டைரக்ஷன் எப்படி ஷார்ட் எப்படி வைக்கணுங்கிறது தெரியும். அதுக்குள்ளே அந்த ஒரு பாடலுக்குள்ளே வந்து ஒரு கதையை கொண்டு வர ஃபஸ்ட்டு டெக்னிக்கை வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜசேகர் தான் கொண்டு வந்தார். முன்னாடியே கொண்டு வந்தாங்களா இல்லை தெரியாது. யானறிந்த மொழிகளேங்கிற மாதிரி யானறிந்த சினிமாவில் ஒரு பாடலுக்குள்ளே ஒரு கதையை கொண்டு வரக்கூடிய டெக்னிக் வந்து ராஜசேகர் பூத்திருந்தார். அந்த வகையில் ஒரு பாடலுக்குள்ளே கதையை கொண்டு வருவோர் ஒரு திரைப்படத்துக்குள்ளே மிகப்பெரிய கதையை கொண்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். இந்த கதை ஒரு சிம்பிள் ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சது, ஆனால் ஒரு பெஸ்ட் ஸ்டோரி. இந்த திரைப்படத்தின் மூலமாக நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், ஒரு நல்ல ஹீரோ, ஒரு நல்ல அம்மா எல்லாமே கிடச்சிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க. நன்றி, வணக்கம்.